ஓப்போ ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகலைன்னு சொல்லி சர்வீஸ்க்கு வந்தது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா இது ஒரு ஃபேக் ஃபோன், அதாவது டூப்ளிகேட் ஃபோன். ஓப்போ ஸ்டோரில் வாங்கியிருந்தா எப்படி பில் போட்டு கொடுப்பாங்களோ அதே மாதிரி டிட்டோவாக பில் போட்டு சீல் வச்சு கொடுக்குறாங்க. மொபைலும் பார்க்குறதுக்கு அப்படியே ஓப்போ மாதிரி தான் இருக்குது. கஸ்டமர்கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவர் ஃப்ரெண்ட் யாரோ வந்து கிஃப்ட் பண்ண தான் சொன்னார். இந்த மாதிரியான ஃபோன்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. அதிகமாக பார்த்திங்கன்னா ஐஃபோன் வந்து டூப்ளிகேட் வந்து நிறையா மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 70,000, 1,00,000, 1,50,000 வரைக்கும் ஐஃபோன்லாம் இருக்குது. அந்த ஃபோன்லாம் வாங்க முடியாதவங்களாம் இந்த மாதிரியான டூப்ளிகேட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் தான். இதுக்கெலாம் எந்த ஸ்பேருமே வராது. ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்படியே தூக்கி கீழே போட வேண்டியது தான். இந்த மாதிரி டூப்ளிகேட் ஃபோன்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 3 கேமரா இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மட்டும் வச்சுருப்பாங்க, 2 டம்மியாக வச்சுருப்பாங்க. அது நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபோன் வாங்கும் போதே எந்த கடையில் வாங்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கரெக்டான கடையை பார்த்து வாங்குங்க. யாரும் ஏமாற வேண்டாம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.